கடவுளே, இந்த முட்டி வலி வேற உயிரை வாங்குது. ஐயோ சிஸ்டர், நீங்க வேலை செய்ய வேற யாராவது வருவாங்கன்னு சொன்னீங்க. அதுவா, சீக்கிரமா வந்துட்டல்லப்பா, அதான் நானே பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, உங்க மருந்து எங்க வச்சிருக்கீங்க? அதோ அங்கதான் இருக்கு. சரி இருங்க. இன்னைக்கு கிளைமேட் வேற சரியில்ல. சிஸ்டர், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கலாம்ல. சரி, நான் உனக்கு கொடுத்த டாலர் எங்க? ஓ, இது இருக்கு. மிஸ் பாங், எனக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உதவ சொல்லி பிரின்சிபல் சார் தான் என்ன இங்க அனுப்புனாரு. அண்ட் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் பிப்ளியோகிராஃபியும் காட்டுறேன், வாங்க. நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வரேன். இத பாக்கலாமா? அதுக்கு தானே கொண்டு வந்தேன். வினோத செய்திகளா? இது எங்க ஸ்கூலோட ஒரு ட்ரெடிஷன் தான். டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த புக்ல என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம். அந்த மாதிரி எழுதி வச்சதுதான் இந்த புக்கு முழுக்க இருக்கு. இது எல்லாமே ஒரு வகையில உண்மைகள் தான். ஹேண்ட்ஸம் காம்படிஷனா? அடடா, இதெல்லாம் நடந்திருக்கா? இந்த புக்ல எழுதிருக்கிறது எல்லாமே உண்மைன்னு நீங்க சொன்னீங்கல்ல? அதெல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் போய் தான். இது அப்படியே உண்மையா இருந்தாலும் இது எழுதி வச்சுட்டு எப்படி அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்க? பேய்ங்க அவங்கள சும்மா விட்டுருமா? இந்த ஸ்கூலை சுத்தி எப்பவுமே ஜில்லுன்னு தான் இருக்குமா? அதுவும் இல்லாம ராத்திரி ஏன்னா பிளே கிரவுண்ட் கிட்ட யாரோ சோகமா பாட்டு பாடுவாங்களா? அது பயங்கரமாவும் சோகமாவும் இருக்குமா? இந்த இடத்துல தனியா நடக்கும் போது உங்க பின்னாடி யாரோ பின் தொடர்ந்து வர்ற மாதிரி நமக்கு தோணுமா? ஒருவேளை சென் பாயிண்ட் ஃபோங் அந்த மாதிரி ஒரு விஷயத்தினாலதான் பாதிக்கப்பட்டிருப்பா போல. ஹே, இங்க பாருங்க, அந்த ஜெங் ஃபுய் ஃபாங் மிஸ்ஸிங் ஆன ரிப்போர்ட் இங்க இருக்கு பாருங்க. நம்ம சிஸ்டர், அவங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவா?